ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவர் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் அதுக்கு காலிஃப்ளவரை சுட தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. இப்போ இதை ஒரு கடாயில் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இதை வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 4, வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் 1, தக்காளி 2, ஒரு 3 பல்லு பூண்டு 2, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 போட்டிருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வெடிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகம் சியூமின் பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு காலிஃப்ளவரில் எல்லாம் அந்த எல்லாமே மசாலாஸோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையை இப்படியே போட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, ரைஸ், இந்த ஜீரா ரைஸ், கீ ரைஸு, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ரைஸ் கூட இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.